ஐயா எல்லாம் அவரு ஜெபிக்கணுங்கய்யா. ஐயா அவரு தானே கஷ்டப்பட்டு ஜெபிக்கணுங்க. இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில தானே இருக்கிறாரு. நீங்க நானும் ஊழியக்காரர் சொல்றேன். எந்த ஊருங்க ஐயா? கோயம்புத்தூர் தாங்கய்யா. அங்கதான் இருக்கிறேன், ரத்தன்குடில தான் இருக்கிறேன். சரி சரி. இப்போ ஆண்டவரெல்லாம் 40 நாள், மோசே 40 நாள் எல்லாம் பாஸ்டிங் போட்டுதானே ஜெபம் பண்ணாங்கல்லங்க. ஆமா. இவரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு இவருடைய ஜீவனுக்கு இவரு தானே பாதுகாப்பு தெரிவிக்கணும். யாரு? பென்ஸ் பாஸ். சரியா. ஆமா, அவர் ஜெபிக்கணும்ல பிரதர். இவர் நம்பிதான் இத்தனை பேர் போறோம் எல்லாருமே. அவர் தானே எல்லாத்துக்காக ஜெபிக்கணும். மோசே எல்லாத்துக்காக ஜெபிச்சாங்க. இப்ப அவரு ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு ஜெபிக்கிறதுக்கு அவர் 10 பேர்த்த வச்சுக்கோணும்ல ரெகுலரா. இப்போ கிதியோன் ஒரு 300 பேர்த்த வச்சிருந்தாருங்க. எப்பத்தா வச்சிருந்தாரு. தாவீது 400 பேர்த்த வச்சிருந்தாரு. இவரு கூட ஆளுகளை வச்சுக்கோணும்லங்க, ஜெபிக்கிற ஆளுகளை. யார் வச்சுக்கிறாங்களா? பென்ஸ் வச்சுக்கோணும்லங்க. அண்ணன் வச்சிருக்காரா இல்லையா? வச்சுக்கோணும்லங்கன்னு சொன்ன நீங்க தானே ஜெபிக்க சொன்னீங்க அவருக்காக. ஆமாயா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஜான் ஜெபராஜ்க்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆளா இருந்தா ஜான் ஜெபராஜ் பிரச்சனை ஆயிருக்காது. ஜான் ஜெபராஜ் கேட்க மாட்டாருங்க, இவரு கேட்க மாட்டாருங்க.